ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 26 நியூசிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்குமான மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் வந்து நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் வச்சு எந்த பிளேயர் ட்ரீம் டீம் வர்றாங்க, எந்த பிளேயர் கிராண்ட் லீக்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும், பிளேயர்ஸோடைய த்ரெட்ஸ் வீக்னஸ் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதோடைய வென்யூவோட பிச் ரிப்போர்ட் எல்லாமே வந்து அந்த டீம்மேக்கின் இதில் வந்து சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வின் பண்ணவங்க வந்து 1 வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்சஸ் பிலோ 150 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எபோவ் ஸ்கோர் 190 2 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 267 வந்து இங்கிலாந்து பண்ணியிருந்தாங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 132 வந்து 10 விக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. இதில் நடந்த T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ்ல வந்து லாஸ்டா இங்கிலாந்து 267 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை வந்து வெஸ்ட் இண்டீஸ் சேஸ் பண்ண முடியாம 192 ரன்லேயே அவுட் ஆயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அதில் வந்து ஃபேசர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகிட்டு இருந்தது கம்ப்ளீட்டா அடுத்து பவுலிங்க்கு மாறிடுச்சு. அடுத்து இங்கிலாந்துக்கு இன்னொரு செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 132 ரன்ஸ்ல கம்ப்ளீட்டா 10 விக்கெட் போயிருக்குது. அதே வெஸ்ட் இண்டீஸும் அதே மாதிரி 133 ரன்ஸ் பிடிச்சு 6 விக்கெட் போயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் பவுலர்ஸ் 5 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் 1 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மேட்ச் இங்க நடந்திருக்கு. அதுல வெஸ்ட் இண்டீஸ் வந்து 149 ரன்ஸ் அடிச்சிருந்திருக்காங்க. இதை வந்து சேஸ் பண்ண முடியாம இந்தியா 145 ரன்ஸ்ல அவுட் ஆயிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகும் போது விக்கெட் ஃபால் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நிறையவே வந்து இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் வந்து 19 மேட்சஸ் பிளே பண்ணதுல நியூசிலாந்து 11 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் 6 மேட்சஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்சஸ் வந்து நோ ரிசல்ட் ஆயிடுச்சு. இதுல வந்து மேக்சிமம் வந்து நியூசிலாந்து வந்து அவங்க இதுல ஹோம் இதுல கொஞ்சம் நிறைய மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இதுல இந்த வென்யூவை பொறுத்தவரை வெஸ்ட் இண்டீஸ் வந்து 3 மேட்சஸ் விளையாண்டதுல 2 மேட்சஸ் வின் பண்ணி 1 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. நியூசிலாந்து வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதுல இப்போ பிளே பண்ண போறாங்க. வென்யூ ப்ராக்ரஸ் வந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் பாருங்க. அப்பதான் கண்டிப்பா என்ன பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கும். நியூசிலாந்துல மேபி பாசிபிள் பிளேயிங் 11 கண்டிப்பா சேஞ்ச் பண்ணலாம். மேபி இதுல வந்து சாப்மேனுக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திரா உள்ள வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒருவேளை இது ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும்னா ஐஷோதியை வந்து வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலாக மேபி அவங்க கொண்டு வருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் பாசிபிள் பாத்தீங்கன்னா பிரண்டன் கிங், ஜேசன் சார்லஸ், நிக்லஸ் புரான், ரோஸ்டன் சேஸ், ரோமன் பவல், ஆண்ட்ரி ரசல், ஆர் ஷெப்பர்ட், ஜி மோட்டி, அகில் ஹுசைன், அல்சாரி ஜோசப். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேபி ருத்தர்ஃபோர்டு வந்து ப்ளே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒபட் மக்காய் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் விக்கெட்டை இழந்திருந்தாங்க. மேபி அதை வந்து இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வெஸ்ட் இண்டீஸுக்கும் நியூசிலாந்துக்கும் மேட்சுக்கு முன்னாடி நேற்று நடந்த ஆஸ்திரேலியா நமீபியாவுடைய ட்ரீம் டீம் ஆனது எந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி பார்க்கலாம். நம்ம விக்கெட் கீப்பர் செக்ஷனில் நம்ம இவங்களையே சொல்லியிருந்தோம், நமீபியாவில் உள்ள பிளேயர்ஸே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி ஹெட் மார்ஷில் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. வார்னரை கூட இந்த இதில் நீங்கள் லீவ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 பேருமே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த எராஸ்மஸ் வந்து மஸ்ட் பிளேயரு, அவர் ட்ரீம் டீம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச் மேக்ஸ்வெல் அதாவது ட்ரீம் டீமும் வருவார். மேபி சிவிசி ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ட்ரீம் டீமாவது அவர் உறுதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அவரும் வந்துட்டாரு. ஸ்டாயினஸ் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், மேபி அவர் சின்னதாக ரிஸ்க் எடுக்கலாம், இல்லைன்னா அவரை சும்மா அவருடைய கேப்டன்ஷிப் ஆனது வந்து பிளேஸ் மாறக்கூடும், ஆனால் அவர் ட்ரீம் டீம் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டாரு. இவர் மேபி ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை ட்ரீம் டீம் வருவார்னு சொல்லியிருந்தோம். நான் நினைச்சது ஃபெயிலியர் ஆவார்னு நினைச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரவுண்டருங்கிறதுனால பவுலிங் இது மூலயமாவும் அவர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்து இந்த 2 பேருக்குமே நான் சொல்லியிருந்தேன், மேக்சிமம் ஹேஸ்வுட் லோ பெர்சன்டேஜில் இந்த கேட்டகரியில் வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதே மாதிரி அவருக்கு கொடுக்கும்போது சாம்பாக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஸ்பின் கண்டிஷன் நல்லா ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி, இந்த பிளேயர் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வீக்காகவும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட பேட் பண்ணும்போது அவுட் ஆயிடுவாங்க. ஸோ சாம்பாக்கும் இவருக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு போங்கன்னு சொல்லியிருந்தோம். நேதன் இங்கிலீஷ் வந்து மேக்சிமம் உள்ள வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் கன்ஃபார்மாக வராட்டி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டாரு. யாருக்கு பதிலானா ஸ்டார்க்கு வர வேண்டிய இடத்துல கூட அவர் வந்துட்டாரு. ஸோ பேட் கமின்ஸ் வந்து அப்போ அந்த இடத்துல வரதான் செய்வார். ஸோ
ஆஸ்திரேலியா ஃபுல் டாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொன்னதில் மெயினான பிளேயர்ஸ் நிறைய பேர் ட்ரீம் டீமும் வந்திருந்தாங்க, சிவிசியும் அமைஞ்சிருந்தது. ஃபஸ்ட்டு இந்த பிரெயின்லாராவோட இந்த வென்யூ ஸ்டாட்ஸு எந்த மாதிரி இருக்குது, ட்ரினிடாண்டில் இந்த இது பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஆரம்பத்தில் நல்ல சப்போர்ட் ஆகும் அந்த மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மேட்ச்சில் இங்கிலாந்து 200 ரன்னுக்கு மேலேயே 250க்கு மேலேயே அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பவுலினுக்கு எந்த மாதிரி பவுலர்ஸுக்கு இங்கே சப்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நல்ல வேரியேஷன் பண்ணுறவங்க, கட்டர்ஸ் பால் போடுறவங்க, ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க நியூசிலாந்தில் போல்ட் நல்ல இன்ஸ்விங் பண்ணுவார், அவுட் ஸ்விங் பண்ணுவார். ஆனால் ஆரம்பத்தில் மட்டும்தான் அது அவருக்கு இதாகும். அதே மாதிரி இந்த ஃபெர்கசன் நல்ல வேரியேஷன் பண்ணுவார், ஸ்லோ டெலிவரி போடுவார், பேக்கப்லேருந்து போடுவார், அவருக்கு செட் ஆகும். இப்போ சவுதி உள்ளே வராரு அப்படின்னா அவர் நல்ல வேரியேஷன் பவுலிங் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுவார். அதே மாதிரி ஆண்ட்ரூ ரசல், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வார்னஸ் மேட்ச்லையும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்ததுலேயும் ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் நல்ல இங்கே விக்கெட் எடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அதுக்கு தக்கனமாக நீங்கள் பேட்டிங் பவுலிங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீமை ரெடி பண்ணலாம். பிச்சை பொறுத்தவரை ஒரு 180க்கு மேலே அடிச்சிட்டாங்க, 190 அடிச்சிட்டாங்கன்னா இங்கே கொஞ்சம் சேசின் வந்து டஃப்பாக இருக்குது. அடுத்த பவுலிங்குக்கு வர்றப்போ ஸ்பின்னு வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவங்க டாமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியானது டஃப்பாக இருக்குது. ஸோ பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பவர் பிளே இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ ஒரு வேளை நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதே வெஸ்ட் இண்டீஸ் பண்ணாங்களும் சேம் ஒரு விக்கெட் விழலாம். இதே இதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு மேபி அந்த இடத்துல ரொம்ப பவுலிங்குக்கு அவங்க ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் கூடயே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, 2 to 1 விக்கெட் விழலாம். இதே வெஸ்ட் இண்டீஸ் பண்ணாங்களும் 2 to 1 விக்கெட் விழலாம். மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் ஃபால்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் இவர் தான். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஹுசைன் அவர் இருக்கிறாரு. இதில் 2 பேருமே 75 to 100 கேட்டகரியில் இருக்காங்க, ஆல்ரவுண்டர் பவுலரில் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் இப்போ இது வந்து ஒன்று வந்து பேட்டர் செக்ஷனுக்கும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டர் விக்கெட் கீப்பர் செக்ஷனுக்கு இது பிச்சுக்கு சப்போர்ட் ஆகும்போது இங்கிலாந்து டீம்லாம் இங்கே 200 ரன் அடிச்சிருக்கிறாங்கன்னா இவங்களால கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் அடிக்க முடியும். நியூசிலாந்து மேபி அவங்களுடைய பேட்டிங் சேஞ்ச் லைனப்லாம் மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ரச்சின் உள்ளே வராரு, வேறு மாதிரியான இது மாற்றுறாங்க அப்படின்னா பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகும்போது ஃபின்னாலனாலையும் அடிக்க முடியும். ஸோ இப்போ பேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு நீங்கள் பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் எடுக்கும் போது ஒரு சிவிசி அந்த இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஆல்ரவுண்டர்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரசூல் கிட்ட இருக்கிற ஆல்ரவுண்டர்லேயே ஒருத்தருக்கும் அதே மாதிரி பவுலரில் இன்னொருத்தருக்கும் சிவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் அவர் பவர் பிளேலேயே அவர் ஓவர் நிறைய போட்டுருவார், 3 ஓவர் வரைக்கும் போட்டுருவார். விக்கெட் எடுத்துட்டா கண்டிப்பாக போட்டுருவார். இந்த வென்யூவை பொறுத்தவரை கண்டிப்பாக நல்ல வேரியேஷன் போடுறவங்க ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்விங் பண்ணுற போது விக்கெட் எடுக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கம்ப்ளீட்டாக இது பவுலிங்குக்கு மாறுது அப்படின்னா நியூசிலாந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேட்டகரியில் இருந்து நீங்கள் ஆண்ட்ரூ ரசலையே ஃபஸ்ட்டு சாய்ஸாக கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகும் போது இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நியூசிலாந்து வந்து இப்போ கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுவாங்க, ஏன்னா இங்கே விக்கெட் ஸ்லோ டவுனும் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அப்படி நீங்கள் டீம் எடுத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒருத்தங்க இந்த இதில் இருந்து கேட்டகரியில் இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரசூலால் பவுலிங் போட்டும் விக்கெட் எடுக்க முடியும். இந்த மாதிரி பவுலருக்கு சப்போர்ட் ஆகும். அவர் பேட்டிங்கில் விட்டுட்டாருனாலும் பவுலிங்கில் விக்கெட் எடுத்துருவார். போல்ட்டால் பவுலிங்கில் சரியான இது போட முடியல அப்படின்னா அவரால் ட்ரீம் டீம் வர முடியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்ட்ரூ ரசல் கொடுங்க, செகண்டு போல்ட்டுக்கு நியூசிலாந்து வின்னிங் ஆகிற டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா பிளேயர்ஸ்க்கான த்ரெட்டு பெரிய போல்ட்டுக்கு வந்து இவங்க கிட்ட இல்லை. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரான டீமில் எடுத்துருவாங்க. அவங்க டீமில் இப்போ வர லெஃப்ட் ஹேண்டரில் மேக்ஸிமம் இருக்கிறது இவர் தான் இருக்கிறாரு. இப்போ இந்த கேட்டகரியில் இந்த மேட்சை பொறுத்தவரை கான்வே, அகில் ஹுசைன், நிக்லஸ் பூரான், அப்புறம் சார்லஸ் கான்வே, ஃபின் ஆலன், நிக்லஸ் பூரான், சார்லஸ் இந்த 4 பேருமே விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேட்சோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து 1 or 2 இது நிறையவே சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் அதிகமாக இதாகும் போது நீங்கள் வந்து அந்த டீம் மேட்ச் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்காது, மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு தக்கனமாக இன்வெஸ்ட் கொஞ்சம் குறைச்சி ட்ரை பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு கான்வே, நிக்லஸ் பூரான் இந்த 2 கேட்டகரியில் எல்லாருமே நிக்லஸ் பூரானை ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சார்லஸ், கான்வேல கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் இந்த மேட்சை பொறுத்தவரை வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா நிக்லஸ் பூரான் அண்ட் சார்லஸை எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 பேர் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் 3 to 2 பேர் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இதில் நீங்கள் கண்டிப்பாக கான்வே வில்லியம்சனில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்தவரை ஒருத்தங்களையே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கான்வேயவே ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இப்போ அல்சாரி ஜோசப்போடைய இது வந்து இந்த பிச்சுக்கு வந்து இவர் வந்து வேகமாக குத்தி ஏற்றிக்கிட்டே இருப்பார், இதுதான் பண்ணுவார். இவரை விட வேரியேஷன் பண்ணுற பவுலருக்கு தான் இந்த பிச்சு நிறைய சப்போர்ட் ஆகும். ஆனால் இவர் ட்ரீம் டீம் அளவுக்கு மேபி வருவார். ஆனால் அவங்க வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகிற கண்டிஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நிக்லஸ் பூரானையே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆனால் நிக்லஸ் பூரானோடைய வீக்னஸ் வந்து இவங்க சாட்னர் வந்து இந்த பிச்சில் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. யார் பாலை ஸ்லோவாக போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல விக்கெட் நிறைய விழும். அப்படி பார்க்கும்போது சாட்னரும் ஸ்லோவாக தான் போடுவாங்க. இப்போ ஒரு வேளை சோதியை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா எல்லாரும் கம்ப்ளீட்டாக ரைட் ஹேண்டரில் இருக்கும்போது ஒரு லெக் ஸ்பின்னரை கொண்டு வருவாங்க. மேக்ஸிமம் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா சாட்னர், சோதி கண்டிப்பாக இவருக்கு ட்ரபிள் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கலாம். அந்த இடத்துல சார்லஸ் உள்ளே வருவார். ஸோ அப்படி நீங்கள் இது பண்ணீங்கன்னா சாட்னர் கிட்ட இவர்கிட்ட வீக்னஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெர்கசன் கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த சோதி கிட்டையும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தக்கனமாக நீங்கள் அவரை ஒரு இதில் வச்சு எடுங்க, ஒரு இதில் வைக்காம எடுங்க. கான்வே வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை கான்வே, சார்லஸில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்து வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இவங்களை எடுக்கலாம். வில்லியம்சனை பொறுத்தவரை வில்லியம்சன் வந்து அவர் பெருசாக ப்ளே பண்ணலனாலும் ரன் அடித்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ அவருடைய இது வந்து கொஞ்சம் அடிப்பட்டதுலேருந்து வராரு. அவர் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணணும். அது வரைக்கும் அவருடைய இது கொஞ்சம் ஆகிறதுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகும். நீங்கள் எடுத்தால் ட்ரீம் டீம் அளவுக்கு வர அளவுக்கு எடுங்க. இல்லைனா டீமில் இவரை விட்டுட்டு நீங்கள் அடுத்த கேட்டகரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு 2 பேர் மேக்ஸிமம் உள்ளே வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 2 to 3 பேர் மேபி வரலாம். இந்த கேட்டகரியில் அகில் ஹுசைன், சாட்னர் இவங்க 2 பேருமே நல்ல பவுலிங் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவர் தான் ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டனில் அகில் ஹுசைன் இருக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரை சாட்னர் செகண்ட் பவுலிங் போடுறாரு, ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு. அவர் ஒரு நல்ல ஒரு பிக்காக இருப்பார். அவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அடுத்து இந்த ரச்சின் ரவீந்திரா உள்ளே வராரு அப்படின்னா இந்த மேட்ச்சில் அவர் ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் இங்கே கொடுப்பாங்க நியூசிலாந்தில் மேக்ஸிமம். ஸோ இவரும் விக்கெட் எடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபின் ஆலனை பொறுத்தவரை அவர் ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு, இந்த கண்டிஷன் தான். அவர் எப்போவுமே ஒன்று அடித்தா பெருசாக அடிச்சுக்கிட்டே இருப்பார், இல்லைன்னா ஃப்ளாப் ஆயிடுவார். அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அகில் ஹுசைனு, அந்த மோட்டி, இந்த மாதிரி ஸ்பின்னுக்கிட்ட அப்புறம் இன்ஸ்விங் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் வீக்கு. மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர் எப்படிப்பட்ட பவுலராக இருந்தாலும் அவர் ஈஸியாக வந்து அடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷன் எடுத்தால் கேப்டன், வைஸ் கேப்டன் கொடுத்து எடுங்க, இல்லைனா கூட அவரை லீவ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் இந்த பீக்கிங் இப்போ வரைக்கும் இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த பீக்கிங் தான் பேட்டிங் செக்ஷனில் அவங்களுக்கு பொறுத்தவரை கேப்டன்
ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இவருக்கு ரோஸ்டன் சேஸ், இவர் இப்போ டாப் ஆர்டர் பேட்டிங்ல வராரு, அதான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இவர் நல்ல ஹிட் பண்ணுவார், அதே நேரத்தில் பவுலிங் போடுவார், பவுலிங்கும் கொடுப்பாங்க, லெக் ஸ்பின் மாதிரி போடுவார். செகண்ட் இதில் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இப்போ ரசலோடைய பெர்சன்டேஜ் அதிகமாகிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருக்கு, அவர் ரசலை எடுத்தாலும் இவருக்கு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேட்டகரியில் இருந்து மேக்சிமம் 3 பேர் டு, இப்போ இவர் ரவீந்திரா இல்லைன்னா கண்டிப்பாக 3 பேர் ட்ரீம் டீம் மேக்சிமம் வருவாங்க. இந்த 2 பேர்ல இருந்து நீங்கள் ஒருத்தங்களை மஸ்டா எடுங்க. அடுத்து ரோஸ்டன் சேஸை மேக்சிமம் மஸ்டா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகிற மாதிரியான டீம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே எடுத்துக்கோங்க. அடுத்து பி கிங் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ சார்லஸ், ஃபின் ஆலன், கான்வே, நிக்லஸ் புரான். சார்லஸோடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா அடிச்சுட்டே இருப்பார், திடீர்னாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் ஷாட் அடித்து அவுட் ஆயிடுவார் சில டைம். அதே மாதிரி அவர் வந்து ஓப்பனிங் பண்ணுறாரு, அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவர் வந்து நம்ம வந்து எடுத்தோம்னா அவர் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ரன் அடித்தாருன்னா சீக்கிரமாக ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பாக சார்லஸ் கான்வேல ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பர் செக்ஷனில் 4 பேர் இருக்காங்க, மேக்ஸிமம் 2 to 3 பேர் இல்லை 2 பேர் ட்ரீம் டீம் மேக்ஸிமம் வருவாங்க. நம்ம நிக்லஸ் பூரானோட டிஸ்அட்வான்டேஜும் சொல்லியிருக்கிறோம், இவரோட அட்வான்டேஜும் சொல்லியிருக்கிறோம். இவர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நிக்லஸ் பூரான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் கான்வே இவங்க 2 பேரும் வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நிக்லஸ் பூரான் கூட அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடலாம். ஸ்பின்னு நல்லா சப்போர்ட் ஆகுது அப்படின்னா சாட்னர்கிட்டையோ இந்த சோதிக்கிட்டையோ அவர் அவுட் ஆயிடுவார். அடுத்து இந்த ஆர் ஷெப்பர்ட் இப்போ வர இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கேட்டகரியில் நிறைய இருக்கு. அடுத்து ஜி மோட்டி, இவருக்கும் அதே கேட்டகரியில் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஐ ஷோதி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாரு இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு, செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாருன்னா இவர் மேட்ச்ல ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அங்கே ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பொதுவாக ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அந்த இடத்துல இவர் அதுவும் லெக் ஸ்பின்னர் கிட்ட நிறைய கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர் வந்தார்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, இல்லைன்னா அந்த இதை சாட்னருக்கு கொடுங்க, அவருக்கும் பாயிண்ட்ஸ் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா 2 பேர் இல்லைன்னா 3 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. இவரை ட்ரை பண்ணி பாருங்க, இவரும் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு, இவர் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவர் வந்தார்னா அடிஷ்னலா ஒரு பிளேயரா கூட எடுத்துக்கலாம். இந்த கேட்டகரியை பொறுத்தவரை 2 பேருமே லோ பெர்சன்டேஜ்ல இருந்தாங்கன்னா நீங்க நியூசிலாந்து வின் ஆகும் போது இவரை மஸ்டா எடுங்க. வெஸ்ட் இண்டீஸ் பண்ணும் போது இவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. 2 பேரையும் எடுத்தீங்கன்னா அகில் ஹுசைனை லீவ் பண்ணிருங்க. இப்போ இந்த கேட்டகரியில இருந்து மேட் ஹென்ரி, அப்புறம் ருத்தர்ஃபோர்ட், அப்புறம் சாப்மேன், இவங்க 3 பேரும் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை இவருக்கு மேட் ஹென்ரிக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி மேட் ஹென்ரி இந்த இடத்துல இல்லை 2 பேர் தான் இருக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் இந்த கேட்டகரியை நீங்கள் வந்து ஒன்று கம்ப்ளீட்டாக லீவ் பண்ணிடலாம். ரெண்டாவது இவரெல்லாம் ருத்தர்ஃபோர்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டாப் ஆர்டர் எல்லாம் அவுட் ஆயிடுவாங்க, அப்படி நியூசிலாந்துலாம் டாமினேட் பண்ணி வின் ஆவாங்கன்னு நினைச்சிங்கன்னா இவரை ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா 2 பேரையுமே நீங்கள் விட்டுறலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஹென்ரிக்கு பதிலாக ஒரு வேளை டிம் சவுத்தி வராரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சவுத்தியை மட்டும் ட்ரை பண்ணுங்க. இவர் இந்த இடத்துல மேபி ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை பண்ணாமனாலும் இருக்கலாம். ஆனால் இப்படி தான் பிளேயிங் லெவலில் இந்த 6.5ல 3 பேர் இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹென்ரிக்கே ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இது பவுலிங் அண்ட் பேட்டிங்க்கு நியூட்ரலாக சப்போர்ட் ஆகிற பிச்சு மாதிரியான கண்டிஷனும் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான இது இருந்துச்சுன்னா கான்வேக்கு ஒரே ஒரு இதில் வீசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நிக்லஸ் பூரான் வந்து அவர் அந்த த்ரெட்டில் மாட்டலைன்னா கண்டிப்பாக ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்படி பண்ணால் இவருக்கும் ஒரு வீசி அளவுக்கு கொடுத்து பாருங்க. இந்த 8 இதில் பார்க்கும்போது 8 இதில் பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் நிறைய வாய்ப்பு இருக்குன்னா இந்த சவுத்தி உள்ள நியூ என்ட்ரியா வராரு அப்படின்னா கூட நீங்கள் இந்த கேட்டகரியில இருந்து ஃபெர்கசனையே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சவுதி உள்ள வராரு அப்படின்னா இப்போ ஹென்ரிக்கு பதிலாக வராரு இல்லை வேற யாருக்காவது பதிலாக வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா கூட லீவ் பண்ணிடலாம். இந்த கிளென் பிலிப்ஸ் மிச்சல்ல இவர் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிலிப்ஸுக்கு வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இவர் பிலிப்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது மிச்சலுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அப்படி அதுக்கு அடுத்து தான் போவல் கூட நீங்கள் வந்து இந்த பிச்சுக்கு வந்து அவர் வந்து செட் ஆவாரான்னு தெரியல. பால் ஸ்லோவாக வர இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு இங்கே ரொம்ப இது டாமினேட்டாக பண்ணிட்டாங்கன்னா அவுட் ஆகிடுவார். ஸோ மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பவுன்ஸ் பண்ணுறவங்க நல்சாரி ஜோசப்பு இவங்க மாதிரி இவர்கிட்ட அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் பிலிப்ஸை வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இவரை கூட ஒரு ஓவர் 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கிளென் பிலிப்ஸு அடுத்து ஃபெர்கசன் இந்த 2 பேரை ட்ரை பண்ணுங்கள். இவர் போவல் வந்து ட்ரீம் டீம் வர வருவார், இல்லைன்னா இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவார். ஸோ இவரை நீங்கள் லீவ் பண்ணி போகலாம். அப்படி வெஸ்ட் இண்டீஸ் வின் ஆகிற மாதிரியான ஒரு டீமை ரெடி பண்ணிங்கன்னா அதில் இந்த கேட்டகரியில் போவலை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போல்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு சிவிசி கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி ஆண்ட்ரூ ரசல் ஹை பெர்சன்டேஜில் ரொம்ப இருக்கார். ஸோ இப்போ அவர் வந்து ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் சிவிசி கொடுத்து பாருங்கள். ஏன்னா பவுலிங் இவருக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும், பேட்டினும் பின்னாடி வந்து அடித்தாலும் அடிப்பார். ஸோ சிவிசி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாதிரி இந்த ஐசோதி உள்ளே வராருன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இவர் மோட்டி இந்த 2 பேரில் இப்போ மோட்டி இருக்காருன்னா இந்த ஆட்டம் மோட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்ரூ ரசலுக்கு பதிலாக இவருக்கு சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இவருக்கு அந்த ஆப்ஷன் பவுலிங்லாம் 3 ஓவர் 4 ஓவர் போட்டுருவாரான்னு பார்த்து எடுங்க. கான்வேக்கு ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்லஸ் பூரானுக்கும் அதே கேட்டகரியில் ஒரு விசி ஒரே இதில் இல்லாமல் வேறு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 50% பிலோ வந்து ஒரு 4 to 5 வேற நீங்கள் எப்போவுமே டீமில் வந்து எடுத்துக்கோங்க. இது 2 விதமாகவும் இந்த மேட்ச் மாறும். ஒன்று பேட்டினுக்கு கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போய் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலினுக்கு மாறிடும். ஸோ அந்த மாதிரியும் மாறும். இல்லை ரெண்டுமே பவுலினுக்கு ஆகி லோ ஸ்கோர் கம்மியாக 130 140 வரைக்கும் வந்து ரெண்டு பக்கமே விக்கெட் ஃபால் ஆகும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மட்டும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. பவுலர்ஸ் விக்கெட் எல்லா பாயிண்ட்ஸும் ஆல்ரவுண்டர் பவுலர் எடுக்கிற மாதிரியான கண்டிஷனும் மாறும். ஸோ அந்த 2 விதத்துலையும் இந்த பிச்சானது வந்து இருக்குது. லேட்டஸ்ட் பிச்சு வந்து நீங்கள் மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் கரெக்டாக பார்ப்பீங்கன்னா பார்த்து அதுக்கு தக்கனமாக டீமை மேக் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.